ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சட்டுன்னு சூப்பராக ஒரு டிஃபன் சாம்பார் செய்யலாமா? கிச்சனில் அதிக நேரம் நிற்க வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம ஒரு 1/2 kg கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அதை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கருப்பாயிடும். ஒரு உருளைக்கிழங்கு அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கட் பண்ண கத்திரிக்காயை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 2 பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் அதையும் பொடியாக கட் பண்ணி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோட குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் இதோட ஒரு 6-7 பூண்டு பற்கள் தோல் உரிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டுடலாம். மூடி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த கத்திரிக்காய் காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ மற்ற வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தண்ணியை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வடித்து வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கடைய ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே சட்டுன்னு பருப்பே இல்லாத ஒரு டிஃபன் சாம்பார் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரோட சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மல்லி இலையில் சேர்த்து ஒரு டைம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். ஸோ சுட சுட இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட எக்ஸ்ட்ராவாகவே 2 சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.